2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டிக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி 5 முனை போட்டி என்றால் எந்தெந்த கட்சி அப்படி 5 முனை போட்டியோடு களத்தில் இறங்கும் போது எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். ஏனென்றால் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று திமுக வெற்றி பெறும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும், இல்ல அதிமுக வெற்றி பெறும், திமுக எதிர்கட்சியாக இருக்கும். இதுதான் ஒரு 40-50 ஆண்டுகால அரசியல். ஆனா இப்ப அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. 5 முனை போட்டி நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது எந்தெந்த கட்சி அப்படின்னா திமுக கூட்டணி முதல் இடத்துல. திமுக கூட்டணி இதே கூட்டணி தான் கண்டிப்பா 2026 தேர்தலில் போட்டியிடும். அவங்க கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு 100% வாய்ப்பு இல்லை. பேசலாம், 1000 பேசுவாங்க, அது அரசியலுக்காக பேசுவாங்க. ஆனா பிரிஞ்சு வர வாய்ப்பில்லை. இதே கூட்டணி தான் நிற்கும். அப்போ திமுக கூட்டணி ஒண்ணு. இரண்டாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு யாருமே வரல. அதுக்கு வராததுக்கு காரணம் கட்சி பிளவுபட்டிருக்கு, கட்சி ஒருங்கிணைத்தாத்தான் அது வெற்றி பெறும் தெரிஞ்சு யாருமே வரல. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்க வாய்ப்பே இல்லை, தனிச்சு நாங்க போட்டிவிடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் கட்சி டிடிவி தினகரன் இல்ல அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா கூட்டணிக்கு வரங்கிறாரு. ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் 2 பேர் தான் இப்போ ஏடிஎம்கேல, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றம் கட்சி வச்சிருக்காரு. ஸோ ஓபிஎஸ் சசிகலா அம்மையாரை சேர்த்து எடப்பாடி பழனிசாமி மூவரும் இணைந்து அரசியலை சந்தித்தால் அது வேற களம் மாறும். திமுகவுக்கு ரொம்ப டஃப் இருக்கு, பிரச்சனை வரும். ஆனால் இவர் பேசுற பார்த்தா அவர் கூட்டுக்கு அவங்களை சேர்க்கிற மாதிரி தெரியல, கட்சியை ஒருங்கிணைக்கிற மாதிரி தெரியல. சரி, இப்படியே போய் அரசியல்ல தேர்தல் களத்துல 2026 நின்றா அது திமுக அண்ட் ஏடிஎம்கே அது ஒரு கூட்டணிக்கு யாரு வர்றாங்க தெரியல. இப்ப விஜயகாந்துக்கு அவர் தேமுதிக கட்சி 2024 பார்லிமெண்ட்ல கூட்டணி சேர்ந்தது. ஆனா இப்போ ஏடிஎம்கே கூட சேருமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல கூட்டணி வந்தாலும் வராட்டாலும் அதிமுக போட்டியிடும். அப்போ திமுக அதிமுக. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போட்டியிட்டது. அது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெற்றது. 12 தொகுதியில 2ஆம் இடம் வந்தது. 7 தொகுதியில அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்தது. அப்போ அதை ரொம்ப நன்கு கவனிக்கணும். பிஜேபி கூட்டணி பாராளுமன்ற தேர்தலே இப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடங்களை பிடிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. பிஜேபி கூட்டணி எப்படி பாரதிய ஜனதா கட்சி, திரு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ் ஆதரவு அதிமுக, திரு பாரிவேந்தர் அவர்கள், சண்முகம், திரு ஜான் பாண்டியன் அவர்கள், தேவநாதன், இது போன்ற எல்லோருமே சேர்ந்து இருக்கிறதுனால பாராளுமன்ற தொகுதியிலேயே அவங்க ஒரு 12 தொகுதியில 3ஆவது இடம் வந்திருக்கிறதுனால சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா இது கூட்டணி இருந்துச்சுன்னா நிலைமை வேறு மாதிரி மாறும். அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ அப்போ 3ஆவது பிஜேபி கூட்டணி இருக்கிறது, 3 ஆயிடுச்சு. 4ஆவது என்னன்னா சீமான் விஜய் இவர்கள் இருவரும் சேருவாங்களா, கூட்டணி அமைப்பாங்களா, இல்ல பிரிஞ்சு நிற்பாங்களாங்கிறது தெரியல. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு அரசியல் கவனிக்கக்கூடிய ஆளா ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர். அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தான் நிற்கணும்னு ஆசைப்படுவார். திரு சீமான் அவர்களின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஒத்துப்பாராங்கிறது ஒத்துக்க வாய்ப்பு இல்லை. சரி, அப்ப சீமான் அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஒத்துக்குவாரா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் 14 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு அவர் பேசுவார். நான் தான் சீனியர்கிட்ட கூட ஏதோ சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல திரு சீமான் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அந்த தலைமை அதிகார போட்டி யாரு சிஎம் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இவர்கள் இருவரும் கூட்டணி வைப்பாங்களாங்கிறது தெரியல. ஒருவேளை 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா
கூட்டணி வைப்பார்கள். இவர்கள் இருவரும் கூட்டணி வைக்கிற பட்சத்துல தேமுதிகவும் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் இருவருக்கு ஈகோ வந்து அண்ணன் தம்பிண்டு என்னதான் பாசமா சீமான் பேசினாலும் தம்பிதானே சிஎம் வேட்பாளராக நிக்கட்டு, நம்ம தமிழ்ந்து நம்ம போராடுறோம்னா யாரோ ஆண்டுட்டாங்க, நம்ம தமிழர் விஜய் ஆளட்டும்னு சொல்லி விட்டு கொடுப்பாராங்கன்னு தெரியல. அப்படி விட்டு கொடுத்து கூட்டணி அமைச்சால் 4 கூட்டணி தான், 4 கட்சி தான் நிற்கும், 4 முனை போட்டி. இல்ல விஜயும் சீமான் அவர்களும் கூட்டணி அமைக்கல அப்படின்னா 5 முனை போட்டி வரும். விஜய் தனியா போட்டிடுவார், சீமான் தனியா போட்டிடுவார். தேமுதிக தனியா போட்டியிடாத வாய்ப்பு இல்லை, எங்கேயாவது கூட்டணியில சேரும். அப்படிங்கிற பட்சத்துல திமுக கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, விஜய் சீமான் 5 முனை போட்டி 2026 தேர்தலில் நடக்கும். நான் சொல்றபடி இருந்தா சரி. இந்த 5 முனை போட்டி நடக்கும்போது யாரு ஆட்சிக்கு வருவா, யாரு வெற்றி பெறுவா அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கூட்டணி வலுவா இருக்கு. திமுக ஆட்சியில பெரிய விமர்சனங்கள்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் பெரிய விமர்சனங்கள் இருந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. அதிமுக வந்திருக்கு, திமுகவும் வந்திருக்கு. பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் எழல. சாதி பிரச்சனைகளோ, அனாவசியமான கலவரம், துப்பாக்கி சூடு, இந்த தூத்துக்குடியில் நடந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை. சின்ன சின்ன தவறுகள் நடக்குது, அதை எல்லா கவர்மெண்ட்லையும் நடந்தது தான். பெருசா மக்கள் ஷாக் ஆகிற அளவுக்கான பிரச்சனைகள் இல்லாததுனால, கம்ப்ளைண்ட் இல்லாததுனால, திமுக கூட்டணியும் வலுவா இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் 5 முனை போட்டிட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப எதிர்கட்சி யார் வருவா அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் சில பேருக்கு வருத்தமாகவும் இருக்கும். ஆனா என்னோட கணிப்பு இப்படி, நான் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 12 தொகுதிகளை பிஜேபி முன்னிலை வைக்கணும்னு நான் சொன்னேன். நான் வீடியோ போட்டிருந்தேன். பல தொகுதியில ஏடிஎம்கே விட நாம் தமிழர் கட்சி முன்னாடி வரும் நான் சொல்லியிருந்தேன். நான் தான் வீடியோ போட்டேன். நான் சொன்னது நடந்தது. அதே தான், அந்த புள்ளி வர முதல்ல நடந்தது. ஸோ அந்த அடிப்படையில் நான் இப்பவும் நான் சொல்றேன், எதிர்கட்சியா பிஜேபி கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு. பிஜேபி, டிடிவி திறனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஜான் பாண்டியன் அவர்கள், இதே அவர் சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர், தேவநாதன் போன்ற அந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த கட்சிகள் பார்லிமெண்ட்ல நின்றவங்க அப்படியே இதில் நிற்கிற பட்சத்தில் நிறைய எம்எல்ஏ சீட் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் ஆதரவு, அதிமுக எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற பட்சத்தில் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் வர வாய்ப்பு இருக்கு. இப்படி 5 முனை போட்டியா செயல்பட்டா அதிமுகவுக்கு கூட்டணிக்கு கட்சி இல்லையே, அதான் இப்ப பிரச்சனை. இப்போதைக்கு பார்த்தா கூட அதிமுக கூட்டணியில யாரு கட்சி எங்க இருக்கு தமிழ்நாட்டில் இல்லையே. மன்சூரிகான் தான் இருக்காரு. அவர் தான் போன வட்டம் 2024 போய் சேர்ந்தாரு. வேற யாரு இருக்கா? தேமுதிக கண்டிப்பா அதிமுகவோட சேர்றதுக்கு விஜய் கூட சேர்ந்துருவாங்க. கண்டிப்பா சேர வாய்ப்பு இல்லை அடுத்த தேர்தலில். அப்படிங்கிற பட்சத்துல ஏன்னா விஜய் பிரபாகரன் வாங்கின வாக்கு கூட அதிமுக வேட்பாளர் யாரும் வாங்கல. அது அந்த ஒரு இதாவது தேமுதிகவுக்கு அந்த மரியாதை கிடைச்சது விருதுநகர் தொகுதியில. அப்படிங்கிற பட்சத்துல தேமுதிகவும் யோசிக்கும். ஸோ அவங்க எங்க சேர போறாங்கன்னு தெரியல. இப்போ இவர் தனியா, சீமான் தனியா போட்டிட்டா அந்த 8% வாக்கு அதுக்குள்ளதான் வரும். விஜய் அவர்கள் போட்டிட்டா அந்த ரசிகர்கள் வாக்கு, குறிப்பிட்ட வாக்கு வங்கி நிறைய வாங்குவாரு. ஆனா முழுமையா எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது தனிச்சு நின்றா கூட்டணி அமைச்சா வேற மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. வலுவான கூட்டணி அமைச்சாருன்னா வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கு. அது அவர் எப்படி கூட்டணி அமைக்காரு அதை பொறுத்து தான். இல்லைன்னா அது ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியோட நிக்குமே தவிர ஆட்சிக்கோ இல்லை எதிர்கட்சி அளவு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல 5 முனை போட்டி நடந்துச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வரும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எதிர்கட்சியா வரவும் வாய்ப்பு இருக்கு 2024 தேர்தலை வச்சு கணிக்கும் போது. ஏன்னா கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கிறதுனால திமுக ஈஸியா வெற்றி பெற்று வரும். இப்போ அதிமுக ஒன்று சேர மாட்டுக்கு பிளவுபட்டு கிடக்குது. இந்த பக்கம் விஜய், சீமான் அவர்கள் ஒன்று சேர்றாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க தான் அதிகாரத்துக்கு வரேன்னு சொல்லி பிரிஞ்சு கிடக்கும்போது
திமுக தானே வெற்றி பெறும். ஸோ இப்போ இருக்கிற சூழல்ல திமுக தான் ஆட்சிக்கு வரும். பிஜேபி கூட்டணி எதிர்கட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிமுக ரொம்ப கஷ்டம். 2026 தேர்தலில் இதே மாதிரி எப்படி 2024 தேர்தலில் போட்டியிட்டதோ அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி இல்லாம போட்டியிட்டா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வர்றது கஷ்டம். அதுதான் உண்மை. மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம். நன்றி.